இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரையும் என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்ற, ஜனங்களை பார்த்து அநேக காரியங்களை ஓமைகளாக ஆண்டவர் சொல்லி கொண்டு வந்தார். அப்பொழுது சொல்லுகிற நாமத்தில் நீங்கள் எதை கேட்டால் பிதாவினிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு தருவார் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க கேட்கும் பொழுது அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்வாரா, நீங்கள் கேட்கப்படுகிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அநேக நேரங்கள்ல நம்முடைய தேவைகளை தெய்வத்துக்கு தெரியப்படுத்தாதபடி உலக மனிதனுக்கு தெரியப்படுத்துகிறது உண்டு. பிரியமானவர்களே, அநேக தேவைகள் உண்டு. உலகத்துல தேவை இல்லாத யாரும் கிடையாது. எல்லாருக்கும் என்ன வேணும்? தேவை வேணும். ஆனா கேட்க வேண்டிய இடத்தில் கேட்காதபடிக்கு நாம் உலகமெங்கும் சுற்றி தெரிகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அநேகர் வேத புத்தகத்தை வாசித்து விட்டே என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு அவர்களுக்கு என்ன செய்யல, ஏதோ ஒரு சும்மா அப்படி கொஞ்ச நேரம் கேட்கறது போல, அப்படியே ஜெபம் பண்றது போல அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றவங்ககிட்ட உடனே என்ன செய்வாங்க, அவ்விசுவாசத்தின் நிமித்தம் மற்றவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. ஒரு பண தேவையா இருக்கலாம், ஒரு சுகமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுகிறது. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவையில்லாத மனிதன் யாருமே இருக்கு. ஒருவேளை அநேக பணங்கள் அவர்கள்ட்ட இருக்கும், அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. பிரியமானவர்களே, அநேக சமாதானம் இருக்கும், பணமும் இருக்கும், அவங்களுக்கு பலவீனம் இருக்கும். பார்த்துக்குங்க, ஏதோ ஒரு காரியம் மனிதனுக்கு பாரமா இருக்கிறது, அவனுக்கு தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு காரியம் இந்த பூமியில வாழ்கிற ஒரு மனிதனுக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால நீங்கள் அதை கேட்டால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி, பாருங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்ன்றது நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்கறத அறிந்து கொள்ளும் போது அவர்கிட்ட கேட்கிறோமா, என்னுடைய நாமத்தினால அவர் சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் நீங்க கேட்கல. அப்ப நம்ம எந்த நாமத்தை வைத்து நம்ம கேட்கிறோம்? ஒரு சாதாரண மனுஷன்ட்ட கடன் கேட்கறதுக்கு நீங்க கூச்சப்படாம என்ன செய்யணும், ஏன் கொஞ்சம் கடன் கொடுங்க. எத்தனை தடவை சத்தப்பட உறவினர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, எடுத்ததுமே அவங்களுக்கு இல்லை என்கின்ற வார்த்தை தான் வரும். ஒருவேளை அவங்ககிட்ட பணமே இருந்தாலும் இவங்க திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற அநேக கேள்விகள் வரும். அதை தரமாட்டாங்க. ரொம்ப பிளட் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய அவர்களுக்கு வேணா அவங்க ஒருவேளை உதவி செய்வாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணவங்களுக்கு நீங்க போய் பணம் திடீர்னு போய் உங்க உறவினர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாளும் யாரும் கொடுக்க மாட்டார்கள் இருக்கும். ஆனா இருந்தாலும் இவர் திருப்பி வாங்குறது என்ன, எப்படி பலவிதமான யோசனைகளை யோசித்து அவர்களுக்கு பணத்தை தர மாட்டாங்க. ஒருவேளை பணத்தை நீங்க மனுஷன்கிட்ட கூட வாங்கிடலாம், சுகத்தை வாங்க முடியுமா, சமாதானத்தை வாங்க முடியுமா, சந்தோஷத்தை வாங்க முடியுமா, உங்க இருதயத்தில் காணப்படுகிற மன பாரங்களை அவர்கள் நிமித்தமாய் மாற்ற முடியுமா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன இதுவரைக்கும் என் நாமத்தில் எதுவுமே நீங்க கேட்கல அப்படின்னு சொல்றாரு. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, என் நாமத்தினால நீங்க ஒன்றும் என்னிட்ட நீங்க கேட்கல. நீங்க கேட்கறது தவறான முறையில, எதை பெற்று யார்கிட்ட கேட்கணுன்றதே தெரியாம நீங்க கேட்கறீங்க. அப்ப இதுமே ஒண்ணுமே கேட்கல, என்னுடைய நாமத்தினால நீங்க கேளுங்க, அப்ப உங்க சந்தோஷம் என்ன செய்யுமா, நிறைவாயிருக்கும்படி. ஒரு பலவீனத்துல காணப்படுகிற ஒரு மனிதன் உண்டு, தேவ சமூகத்துல போய் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுப்பீரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவனுடைய இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு அதை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிறது. ஐயா, ஒரு பலவீனம், டாக்டரால பார்க்க முடியல, டாக்டர்லாம் பார்த்து பார்த்து கைவிட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள ஒரு மனிதனை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகும்பொழுது அவர் என்ன செய்யறார், சுகம் கொடுக்கிறார். எப்படி கேட்கணும், அவருடைய நாமத்தினால கேட்கணும்னு சொல்றார். அப்படி கேட்கும் பொழுது அவனுக்கு அந்த பலவீனம் போச்சுன்னா அவ இருதயம் என்ன செய்யும், சந்தோஷப்போம். ஒரு குருடர், ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பார்வை அடைய வேண்டும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவருக்கு சுகம் உண்டாகிறது வைத்துக் கொள்ளுங்க.
அப்ப அவருக்கு உலகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் எனக்கு நான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை நான் பார்க்கவே இல்லை, என் கண் இருளா இருந்தது, நான் இப்ப பார்க்கிறேன் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. ஒருவேளை பேச முடியாத ஒரு மனிதன் பேசுகிறார் வைத்துக் கொள்ளுங்களேன், அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கும்? அது ஒரு அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. ஒருவேளை இது இவ்வளவுதான் அப்படின்ற எல்லையெல்லாம் கிடையாது. அந்த சந்தோஷத்தை யாராலும் வர்ணிக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர், உங்கள் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறதுல, யார்கிட்ட கேட்கணும்ன்றதே தெரியாம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ரெண்டாவது, அவருடைய நாமத்தினால நம்ம கேட்கறது கிடையாது. மனுஷன்ட்ட எவ்வளவுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோமோ, டாக்டர்கிட்ட எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ, உறவினர்கிட்ட எவ்வளவு நம்ம பிரயாசப்படுகிறோமோ, இங்க இருந்து 10 கிலோமீட்டர், இங்க இருந்து 200 கிலோமீட்டர், இங்க இருந்து 500 கிலோமீட்டர் போய் ஒரு மனிதர்கிட்ட ஒரு பொருளை வாங்குவதற்காக நாம் சிரமப்பட்டு எடுத்து கஷ்டப்பட்டு போவோம். ஆனா அங்க வெறுமையாய் திரும்பி வரப்படுவீர்கள். ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, அதை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா. ஆண்டவர் இதை குறிச்சுதான் வேதனைப்படுகிறார். என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்காதபடிக்கு இவங்க அலைந்து திரியிறாங்க, எங்கேயோ போறாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் அவர் பக்கத்துல இருக்காரு என்பதை மறந்து போய்விட்டாங்களே. அப்ப அவரை அறிந்திருக்கிறீங்களா? நீங்க அவரை அறிந்திருக்கணும். அவர் தான் தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். நீங்களே அந்த ஆலயம் என்று வேற சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஆலயத்தை தீட்டுப்படுத்த நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க ஆலயத்தை தீட்டுப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் உங்களை கெடுப்பார் என்பதை நீங்க அறிந்திருக்கணும். அப்ப அதையும் அறியாதபடிக்கு ஒரு காரியத்துக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருப்பார்? அவர் தங்குகிற ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ உங்க தேவையை இப்ப நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க, அவருக்கு தெரியப்படுத்துறீங்க, அவருடைய நாமத்தினால அவருக்கு தெரியப்படுத்துகிறீங்க. ஒரு சுகம் வேண்டும், இல்ல என் பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும், இல்ல என் பிள்ளைக்கு இந்த படிப்பு படிக்கணும், இல்ல எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, நான் இவ்வளவு கடன் பாரத்துல நான் இருக்கிறேன். ஏதோ ஒரு காரியம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கும் பிரியமானவர்களே. அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது, அவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது, உங்க இருதயம் எப்படி சந்தோஷம் உண்டாகுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அது கிடைச்சா என் இருதயம் பயங்கர சந்தோஷமா இருக்குமையா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் அதை சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. நான் அனுபவித்திருக்கிறேன். நீங்க அனுபவித்திருக்கிறீங்களா? நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? தேவ சமூகத்துல கேட்டீங்களா? அவர் சமூகத்துக்கு போனீங்களா? பக்கத்துல போனீங்களா? உங்க கூட அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? எங்க சுத்தி தெரிகிறோம், ஐயா பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போயிட்டு. உங்க வீட்டுல இருக்காரு, உங்களோட கூட வராரு. நீங்க தங்குற நம்ம சரீரத்துல, நம்ம சரீரம் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அவர் அங்க வாசம் செய்கிறார். ஆவியானவர் எங்கும் இருப்பார், உங்க கூடவே வராரு. ஆனா நீங்க செய்யற காரியம் அவரை துக்கப்படுத்துகிறதா? நம்ம செய்யற காரியம் அவரை மகிமைப்படுத்துகிறதா? அதுதான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கார் பிரியமானவர்களே. ஒருவேளை நம்ம ஓடி அங்கேயும் அலைந்து திரிகிற அனுபவங்களை மாற்றிவிட்டு தேவ சமூகத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை முதல் அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தினால் நீங்க அவர்கிட்ட கேட்பீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் இருதயம் சந்தோஷமாய் மாறுபடி அவர் என்ன செய்வாரா? அந்த காரியத்தை தருவார். நீங்க பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உங்க இருதயம் என்ன செய்யுமா? சந்தோஷத்தில் நிறைந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமா. ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் அறியாமல் இருந்திருப்பீர்களானால், நீங்க கேட்க வேண்டிய ஆளை அறியாது இருந்திருப்பீர்களானால், நீங்க அவருடைய நாமத்துல நீங்க கேட்காமல் இருந்திருப்பீர்கள், இனி அவருடைய நாமத்துல கேளுங்க, அவருக்கு பிரியமாய் நீங்க நடந்து கொள்வீர்களானால் எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் மாற்ற வல்லமையில் இருக்கார். நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ இது நிமித்தம் என் பிள்ளைக்கு சந்தோஷம் உண்டாகும் என்கிற காரியத்தை அவர் அறிந்து அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்கு பண்ண வல்லமையில் இருக்கிறார் பிரியமானவர்களே. கண்களை மூடுவோம், செபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இவ்வளவு நாள் இந்த காரியத்தை நாங்கள் அறியாமல் இருந்தோம் ஐயா. உமது நாமத்தின் நிமித்தம் நாங்கள் எதையுமே நாங்க கேட்கல, இனி நாங்க கேட்கிறோம். உமக்கு பிரியமாய் நான் நடப்போம் ஆண்டவரே. எங்க இருதய சந்தோஷத்தினால் நிரம்புவதற்கு என் தேவன் பாத்திரவானா இருக்கிறீர் ஐயா. அதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.